சென்னை மதுரவாயில் தொகுதிக்குட்பட்ட 3 வாக்குச்சாவடிகளை அதிமுகவினர் கைப்பற்றியுள்ளதாகவும் இது தொடர்பாக உடனடியாக தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மதுரவாயில் தொகுதிக்குட்பட்ட அடையாளம்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய 3 வாக்குச்சாவடிகளை அதிமுகவினர் இன்று காலையே கைப்பற்றியதாக புகார்கள் எழுந்துள்ளது. தற்பொழுது அந்த புகாரினை அளித்த இந்திய ஜனநாயக கட்சியின் மதுரவாயில் தொகுதி வேட்பாளர் ஆனந்த பிரியா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். மேடம், என்ன மாதிரியான நிலவரம் இங்கு காலையில் இருந்தது? இங்கே 11 மணிக்கு என்னோட சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட் பார்வையிட வந்தப்போ ஒரு 60-70 அதிமுகக்காரங்க பூத்தை சுற்றி பூத்துக்கு பக்கத்துலேயே நின்று வரவங்க கிட்டலாம் அதிமுகக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வயசானவங்களெல்லாம் மிரட்டியிருக்காங்க. என்னோட பூத் ஏஜென்ட்கிட்டயே அதிமுகக்கு ஓட்டு போட சொல்லி கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே பூத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத் ஏஜென்ட்டும் கிடையாது. எல்லாம் அதிமுகவை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. திமுகவையோ வேறு எந்த கட்சியை சார்ந்த எங்களுடைய பாரதிய ஜனதா ஐஜேகே கூட்டணியை சார்ந்த பூத் ஏஜென்ட்ஸ் யாருமே கிடையாது. எல்லாரையுமே காலையில் மிரட்டி அடித்து துரத்திருக்காங்க. மேடம், அது மட்டும் இல்லாமல் இந்த புகாரை தொடர்ந்து நீங்கள் யாருக்கிட்டலாம் இந்த தொடர்பாக புகார்கள் அளித்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு? என்ன மாதிரியான புகாரை நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க? இதை பற்றி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், எலெக்ஷன் கமிஷனில் பண்ணியிருக்கோம், போலிங் ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். காலையில் 11:30 மணிக்கு 60% போலாயிருக்கு. மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 25% தான் போலாயிருக்கு. நானே வலசரவாக்கம், ராமாவரம் போன்ற ஏரியாவில் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வந்திருக்கேன். அங்கே எல்லாமே 25% தான் ஆயிருக்கு. இது இவ்வளோ பதட்டமான ஒரு வாக்குச்சாவடின்னு தெரிஞ்சோம். ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸும் இல்லை, ஒரு பேரிகேடும் இல்லை. இங்கே பூத் இருக்கிறதுக்கான அடையாளமோ அறிகுறியோ எதுவுமே கிடையாது. நான் இங்கே வந்தப்போ, இந்த பிரச்சனையை தெரிஞ்சு நான் இங்கே வந்தப்போ நானே கொஞ்சம் தள்ளி காரில் தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த அளவுக்கு பதட்டமான ஒரு வாக்குச்சாவடியாக இருக்குது இது. இவர் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் அதிக பதட்டமான சூழல் இருந்த போதும் எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்தே இங்கு கூடுதல் ஆணையர் மற்றும் இணை ஆணையர் ஆகியோர் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்தே வட்டாட்சியர் இந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.